வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவையான பாரம்பரியமான தேங்காய் லட்டு வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இதே போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. நல்லது உடம்புக்கு. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு துருவின நாட்டு சக்கரை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த லட்டு வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் பொழுது தாங்க நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒயிட் சுகர்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு திருப்பி இதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன கல் தூசியெல்லாம் போயிடும். பாருங்கள், திருப்பி இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சா போதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை வந்துட்டு சேர்த்துடலாம். நீங்கள் இதை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணுன்னா அந்த தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கணுங்க. நீங்கள் இதே முறைப்படி செஞ்சிங்கன்னா ஒரு 3-4 நாள் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா 10-15 நாள் கூட கெட்டு போகாதுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த தேங்காய் துருவல் வந்துட்டு இந்த வெள்ளை பாகுலையே நல்லா வெந்து வரணும். இதே போல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக வேண்டி நெய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நெய் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு கை பொறுக்கிற சூடு பதம் வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுகளில் இதே போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி இதை வந்துட்டு வச்சுட்டா கெட்டே போகாது. நீங்கள் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான தேங்காய் லட்டு வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.